அடுத்த மேல்கோப்பூர் கிராமத்தில் டாக்டர் B.R. அம்பேத்கர் இலவச இரவு பள்ளியினுடைய 20ஆம் ஆண்டு நிறைவு விழா இன்று நடக்க இருந்தது. நிகழ்ச்சி என்பது நாளை. பட் இருந்தாலும் சிறப்பு விருந்தினர்கள் இங்கே நம்மிடம் வருகை தந்திருப்பதனால் நாம் என்ன ஷெட்யூல் பண்ண இருந்தோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் அவர்களை கௌரவிக்கும் பொருட்டும் இப்போ ஒரு சின்ன ஒரு ½ அன் ஹவரில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு இன்றைய நிகழ்ச்சி சென்ட் ஆஃப் பண்ணுறோம். மீண்டும் நாளைக்கு தான் நம்முடைய ஆண்டு 24 திட்டங்களை பண்ணுறோம். அந்த திட்டங்களை குறித்து ஒரு பாடலாக அண்ணன் சகோதரர் சித்திரசேனன் அவர்கள் நம்ம டெட்கோ ஃபவுண்டேஷன் மூலிமா தலைவர் மூலிமா நமக்கு அறிமுகம். டெட்கோ ஃபவுண்டேஷன் மாநாட்டில் டெட்கோ ஃபவுண்டேஷன் குறித்தான ஒரு பாடல் எழுதினார். இந்த மாதிரி நைட்டு ஸ்கூலுடைய ஃபங்க்ஷன் உடனே இதனுடைய செயல்பாடுகளை கூட கேட்டு இப்போ அதனுடைய பாடலை எழுதியிருக்கிறாரு. அவரே பண்ண வைத்து இப்போ பாடப்போகிறார். அந்த பாடலை இப்போ நாம கேட்குறோம். அண்ணன் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற உசிலம்பட்டி கிராமம் நம்முடைய நிகழ்வுக்காக இங்கே வருகை தந்துள்ளார். அண்ணன் அவர்களை வருகிறவர்கள் அண்ணனை சார்பாக வரவேற்று ஜேபி மிகப்பள்ளி கூட்டமைப்பின் செயல்பாடுகளுக்கான பாடல் தற்போது பள்ளி கூட்டமைப்பு இது எல்லோருக்கும் எல்லாம் தரும் பேரமைப்பு. பொய்கையிலே பூத்து வந்த பல நலத்திட்டங்களை பொய்கையிலே பூத்து வந்த பல நலத்திட்டங்களை பொதுமக்கள் பயன்பெறவே வந்த அமைப்பு. வாழ வழிகாட்டி கரையேற்றுவதே தனிச்சிறப்பு. பூத்து வந்த
விசத்தி விழா வெல்கவே எங்களோடு இருக்கும் வரையில் பௌத்தத்திற்கான ஒரு பாடல், எங்களுடைய பிரேயர் சாங் அம்மான்றதுனால அம்மாக்கான ஒரு பாடலை எழுதி கொடுத்து எங்களுக்கு பண்ணார். அந்த வகையில அந்த சித்திரசேனன் அவர்கள் ஐயாவுக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த இன்னொரு முகில். அவர் மூலமா நாங்கள் டெக்கோ ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பாடலை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஜெய்வி மிரப்பள்ளி கூட்டமைப்புக்கான ஒரு பாடலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டு பாடல்களையும் இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே ரெக்கார்டிங் தியேட்டர்ல ரெக்கார்டிங் பண்ணி டெக்கோ ஃபவுண்டேஷனுடைய பாடலையும் ஜெய்பி மிரப்பள்ளி கூட்டமைப்பினுடைய பாடலையும் ஒளிநாடாவாக எடுத்து வர இருக்கின்றோம் என்கிற ஒரு அறிவிப்பை இந்த சமயம் இந்த விழாவுக்கு பேர் வந்து நாங்கள் விசத்தி விழான்னு வச்சிருக்கோம். என்ன விசத்தி விழான்னு நிறைய பேருக்கான கேள்வி கணைகள், அந்த மாதிரி கேள்வி கணைகள் வர வேண்டும் என்பதற்காக அதை வைத்தோம். ஏன் அப்படின்னா பாபா சாஹேப் அவர்கள் வாங்கி கொடுத்த உரிமையின் எல்லாருமே அனுபவிக்கிறோம். அனுபவிக்காத ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் மட்டும் இல்ல, ஒரு இந்திய மக்கள் கூட கிடையாது. இந்திய மக்கள் அனைவரும் பாபா சாஹேப்புடைய சலுகையை அனுபவிப்பார்கள். அது யாரானா இருக்கட்டும். நான் இந்தியன் அப்படி சொல்றேன்னா அதுக்கு பின்னாடி ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான்னு அறிவிச்ச பாபா சாஹேப்புடைய உழைப்பு இருக்கின்றது. அந்த உழைப்பை மதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பௌத்தம் தான் சிறந்த வழி, எல்லா மதங்களும் கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவை பேசுகிறது, பௌத்தம் மட்டுமே மனிதனுக்கும் மனிதனுக்குமான உறவை பேசுகிறது, ஆகவே பௌத்தம் தான் சிறந்தது என்று அவர் நமக்கான வழியை காட்டினார். அந்த வழியை அனைவருக்கும் தெரிவிக்கும் நோக்கில் விசத்தி விழா என்கிற அந்த விசத்தி என்கிறது பாலி மொழியில் 20வது ஆண்டு விழா. எப்படி நம்ம வந்து சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளின்னு சொல்றோமோ அந்த மாதிரியான பாலியில 20வது ஆண்டு விழாக்கு விசத்தி விழா. அதனால நாங்கள் 20ஆம் ஆண்டு நிறைவு விசத்தி விழா அப்படின்னு வச்சோம். நான் எதிர்பார்த்த மாதிரி ஏகப்பட்ட பேர் என்கிட்ட விசத்தினா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருக்குமே விளக்கம் சொன்னேன். பாலி மொழியில பௌத்தத்தில் சொல்லுகிற சொல் அப்படின்னு. அந்த மாதிரியான நிகழ்வு இது. இந்த நிகழ்வுல ஒரு 20 நிகழ்வுகள் நாம 20வது ஆண்டு நிறைவு விழான்றதுனால 20 நிகழ்வுகளை நாம ஒருங்கிணைச்சிருந்தோம். அந்த 20 நிகழ்வுகளும் கண்டிப்பா இன்று இல்லை நாளை மறுநாள் ஓப்பன் ஸ்டேஜில் பண்ண போறோம். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு எங்களை ஊக்குவித்து மேலும் மேலும் இது போன்ற சமூக பணிகளுக்கு நாங்கள் உனக்கு அதாவது பேக் போனா இப்போ நான் நிற்கிறேன்னா எனக்கு இந்த ஸ்பைனல் கார்டு முக்கியம். அந்த ஸ்பைனல் கார்டு தான் இங்கே வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள். எங்களுடைய ஜெய்பி மிரப்பள்ளி கூட்டமைப்புடைய ஸ்பைனல் கார்டு நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக ஜெய்பி மிரப்பள்ளி கூட்டமைப்பு நிற்காது. அப்படி நிற்க வைக்கிற உங்களுக்கு மரியாதை செய்கின்ற நிகழ்வு தற்பொழுது சார் இங்க பாருங்க சார். வெயிட் அப்டேட் வெயிட் பண்ணுங்க சார். இங்க பாருங்க சார். அப்படியே சார் கிட்ட வாங்க. பாருங்க நேரா பாருங்க மேடம். பாருங்க சார். ஓகே அண்ணா இங்க பாருங்கண்ணா. அண்ணா இங்க பாருங்க.
அடுத்ததாக வேலூர் மாவட்டம் மட்டும் இல்லை 3 மாவட்டத்தில் பல்வேறு தொழில்களை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த தொழிலை இன்னும் பல்வேறு தொழில் சார்ந்து பொருளாதார ரீதியாக எங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்கும்போது டெட்கோ ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சந்திரன் அவர்கள் இந்த நிகழ்வு சொன்னோன்னா அண்ணா வரவேற்கிறார். அவர்களுக்கு திருமதி எல்லாரும் இப்போ நேரம் பாருங்க மேடம் பாருங்க. ரெடி சார். சார் கீழே கீழே ஃபோன் கீழே இருக்குங்க. கீழே பாருங்க சார். ரெடி சார். இங்கே பாருங்க சார். வெயிட் பண்ணுங்க. சார் ரெடி நேராக பாருங்க. ஓகே பாருங்க. ஒன் மோர் நேராக பாருங்க. ஓகே நமது அமைப்பின் சார்பாக நன்றி. எங்களுடைய முக்கியமான விஷயம் இது. எங்களுடைய தன்னார்வலர்கள் எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்த ஒரு நபர் அப்படின்னா பொருளாளர் அண்ணன் கோவிந்தன் அவர்கள் பேராசிரியராக இருக்கிறார் சிதம்பரத்தில். ஆனா எங்க வாலண்டியர்ஸ் கிட்ட எல்லார்ட்டையுமே மனசுல இடம் பிடித்து நாம ஸ்டேஜில் போய் பேசுறோம்னா எப்படி பேச வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்பவர். ஒரு மேடையில் பேசுறதுனா இவர்கள் எங்க ஆட்கள் எல்லாருமே எடுத்துக்காட்ட சொல்றாங்க. மைக் போனாலும் கரண்ட் போனாலும் எது போனாலும் நான் என்ன வேலை இருந்தாலும் அதை செய்யணும். அதில் வந்து துளியும் துணக்கம் இருக்கக்கூடாது அப்படின்றது எங்க வாலண்டியர்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கின்ற பாசமிகு அண்ணன் கோவிந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சார் இங்க எங்க பாருங்க சார். சிலையை அவருடைய ஊர்ல நிறைவேற்ற அண்ணனுடைய பங்கு முக்கியம். அண்ணன் சுரேம் அவர்கள் செய்வோம். இருங்க கொஞ்சம் கலை வழி, அதாவது எழுத்தும் பேச்சும் செய்யாததை கூட்டும் கலையும் செய்யும் என்பார்கள். இது வந்து பாவலர் முகிலையா எங்களுக்கு சொன்னது. அந்த வகையில எங்களுக்கு பாவலர் ஐயாவாக கிடைத்திருக்கும் அண்ணன் பாசமிகு அண்ணன் சித்திரசேனன் அவர்களுக்கு நினைவு செய்ய வழங்குகிறோம். பாவலர் முகில் கிடைக்கும் அன்பு அழைக்கிறோம்.
சார் இப்ப நேரா பாருங்க. சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், காணிக்கையாக்குகிறோம். ஏன்னா நீங்க இல்லாம நாங்க இல்லை. எங்களுடைய ஃபெடரேஷன் இன்னைக்கு 6 மாவட்டங்கள் இருக்கிறது. கொஞ்சம் அமைதியாக பின்னாடி தொல்காப்பியன் கூட்டமைப்பு இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய சாதனை. என்ன விஷயம்னா, கூட்டமைப்பு அப்படி என்பது தன்னார்வலை கொண்டது. தன்னார்வலர்கள் என்பவர் பொறுப்பாளர்கள், ஜேபி மிரப்பள்ளி கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளை ஒட்டி அவர்களுக்கு கீழே இயங்குகிறவர்கள். இவங்க எல்லாருடைய ஒட்டுமொத்த உழைப்பினால் இந்த கல்வியாண்டில் 10வது 11வது 12வது 3 வகுப்பிலுமே 100% தேர்ச்சி. இந்த ஒரு இயற்கை அடைவதற்கு எல்லோருக்குமே நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை எங்களுக்கு பேக் போனாக இருக்க உங்கள் முன்னால் தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இருக்கிற வேலூர் மாவட்டம் கல்வியில கடைசி இடம் இருக்குது. ஆனா ஜேபி மிரப்பள்ளி கூட்டமைப்புல படிக்கிறவங்க யாருமே ஃபெயில் கிடையாது, எல்லாருமே பாஸ் தான். அவங்க எல்லாமே above 60% மார்க். நம்ம கிட்ட வரவங்கள நாம தேர்த்துறோம். பட் ஆனா வேலூர் மாவட்டம் கடைசியாக இருப்பது துரதிருஷ்டமான ஒரு விஷயம். ஒருவேளை ஜேபி மிரப்பள்ளி கூட்டமைப்பு வேலூர் மாவட்டத்தில் எல்லா கிராமத்துக்கும் போச்சேன்னா இந்த நிலை மாறி முதல் மாவட்டமாக வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா எல்லா மாவட்டத்துக்கும் மாவட்டத்தில் எல்லா கிராமத்துக்கும் எங்களால் எடுத்துட்டு போக முடியல. எங்க எங்களுக்கு கை கொடுக்குறாங்களோ அந்த கிராமத்துக்கு போறோம். அப்படி நாங்க இது வரைக்கும் 5 மாவட்டங்களுக்கு போயிருக்கிறோம். வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம். இப்போ இந்த கல்வியாண்டுல பாண்டிச்சேரி ஆடாயிடுச்சு. இப்போ புதுசாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாமக்கல் இந்த 3 மாவட்டத்துல இந்த கல்வியாண்டுல இருந்து துவக்கிறோம். அந்த துவக்கிற வேலையை நான் போவதனால போன ஆண்டு நிக்க வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு பேசி சம்மதிச்சுட்டேன். கூட்டமைப்பினுடைய தலைவர் தலைமையில பொறுப்பாளர்கள் எல்லோருமே இந்த கல்வியாண்டு ஜூன் மாசம் இந்த 3 மாவட்டத்துக்குமே போறாங்க. 3 மாவட்டத்திலும் இரவு பள்ளியை துவக்குகிறார்கள். புதிதாக 3 மாவட்டங்கள் சேர்கிறது. எந்த ஒரு மாவட்டத்திலுமே யாரிடமே நான் போய் எந்த ஊர்லயும் நைட் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது இல்லை. அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு என் ஊர்ல நைட் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கான வழிமுறைகளை சொல்லி கூட போய் நின்று கை கொடுத்தான் எங்களுடைய வேலை. அந்த மாதிரி இன்னைக்கு 7 மாவட்டத்தில் போகும். அதே சமயம் கூட்டமைப்பின் சார்பா ஒவ்வொரு ஊர்லயும் எல்லா நைட் ஸ்கூல் ஆண்டு விழா நடக்குது. ஆண்டு விழா நடக்கிற கிராமங்கள் கிடையாது, எல்லா விழாவும் நடக்குது. ஆனா மேல்குப்பம் மட்டும் தனி பெரும் சிறப்பு. அதுக்கான காரணம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஏன் மேல்குப்பத்துக்கு மட்டும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தர தினகர் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு டவுட்டா இருக்கும். என் கூட இருக்கிற வாலண்டியர்ஸுக்கும் ஒரு டவுட்டா இருக்கும், மேல்குப்பம்னா அப்படின்னா இம்பார்ட்டன்ட்னு. ஜேபி மிரப்பள்ளி கூட்டமைப்பு என்பது நடுவில் ஆரம்பிச்சுதான். முதல்ல நாங்க பண்ணது மனோன்மொழியில சிறப்பள்ளி பொய்கை வரைக்கும் தான். அதை தாண்டி நான் வேற ஊர் போல. 2வது ஊர் வந்து பாண்டியன்ற ஒரு சகோதரர் தானா வந்ததுனால கூட்டமைப்பா உருவாக்கணும். அப்படி உருவாக்கி பாண்டியனை என்னோட சேர்ந்து முழு வேகமா சுத்தும் போது இன்னைக்கு எப்படி மேல்குப்பம், அதாவது பொய்கையில் இருக்கிற வாலண்டியர்ஸ் எங்கூட எப்படி 24 மணி நேரம் இருக்காங்களோ, ஒரு புரோகிராம்னு சொல்லிட்டோம்னா அன்னைக்கு முழுவதும் அந்த ஒரு வாரம் முழுசும் விரிஞ்சுபுரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எங்களோட இருப்பாங்க. அந்த வாலண்டியர்ஸை வைத்துக்கொண்டு 2005ல வேலூர் மாவட்டத்துல கலெக்டரேட்டை அன்னைக்கு சிவகாமி ஐஏஎஸ் வந்து தலித் நில உரிமை இயக்கம் பண்ணாங்க. அன்னைக்கு நாங்க அந்த தலித் நில உரிமை இயக்கத்துல இருக்கிறோம். அரசியல் சார்ந்து நாங்க எதுலையும் போறது இல்லை. அவங்க அரசியல் பண்ணாம ஐஏஎஸ் அதிகாரி வந்து தலித் நில உரிமை இயக்கம் பண்ணாங்க. அந்த பண்ணதுனால நாங்க அவங்களோட கை கொடுத்தோம். அவங்க என்னைக்கு அரசியலுக்கு வந்தாங்களோ அன்னைக்கு நம்ம வெளியே வந்துட்டோம், அது வேற விஷயம். பட் அவங்க பதவியில் இருக்கும்போது தலித் நில உரிமை இயக்கும் போது வேலூர் மாவட்டத்துக்கு நாம கை கொடுத்தோம். அன்னைக்கு 2005 டிசம்பர் 12 தமிழ்நாடுக்குள்ள எல்லா மாவட்ட ஆட்சியர் அளவிலும் முற்றுகைன்னு அறிவிச்சாங்க. எங்களுடைய கூட்டமைப்பு இந்த விருஞ்சிபுரத்தில் இருக்கிற வாலண்டியர்ஸ் இன்னைக்கு எப்படி மேல்குப்பத்தில் இருக்காங்களோ அந்த மாதிரி அந்த வாலண்டியர்ஸை வைத்துக்கொண்டு கிராம சேர்ந்து 15,000 மக்களை ஒன்று திரட்டணும் கலெக்டரேட்ல. சரித்திரத்துல கிடையாது. நீங்க அன்னைக்கு பேப்பர் வச்சு பார்க்கலாம், என்கிட்ட பேப்பர் காப்பி இருக்குது. இதுவரையில் யார் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, போராட்டம் பண்ணாலும் சரி, வெளியில் நிற்பாங்க, ஒரு 4 பேர் கூட்டு போய் கலெக்டருக்கு கொடுப்பாங்க. இதுதான் சரித்திரம், இதுதான் முறை. ஆனால் முதல் முறையா 2005 டிசம்பர் 12 மாவட்ட ஆட்சியர் அவருடைய சீட்டை விட்டுட்டு கீழே இறங்கி வந்து மக்கள் போராடுற மக்கள் கிட்ட சேர் போட்டு மேலே ஏறி
உங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்திற்கு நான் கண்டிப்பாக அனுப்புவேன். தர்மேந்திர பிரதாப் யாதவ் அவர்கள் நான் வந்து கண்டிப்பா நிறைவேற்றுவேன், அரசாங்கத்துக்கு நான் தெரிவிக்கிறேன். பட் எனக்கு இவ்வளவு மக்கள்கிட்ட நான் என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒரு 10 பேர் மட்டும் நீங்க மேல வாங்க, வந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட அப்ளிகேஷன் வாங்கினேன், இதை நான் அரசாங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. அதுக்கப்புறம் நாங்க எடுத்துட்டு போய் அப்ளிகேஷன் கொடுத்தோம். அதுல நாம கேட்டது 2 ஏக்கர் நிலம் தலித் மக்களுக்கு கொடுக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணோம். அது மட்டும் இல்ல, யார் எங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் 2006ல எங்களுடைய ஓட்டு அப்படின்னு நாம அனௌன்ஸ் பண்ணோம். உடனே கலைஞர் அவர்கள் 2 ஏக்கர் நிலம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். அதே மாதிரி மக்கள் எல்லாம் மாறாமல் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. 2006ல கலைஞர் சீட்ல உட்காந்துட்டாரு. உட்கார்ந்தோன்னு அவர் சொன்ன மாதிரி 2 ஏக்கர் நிலமும் கொடுத்தாரு. ஆனா கொடுக்கும்போது ஒரு புள்ளி வச்சிட்டாரு. கேட்டது தலித் மக்கள், போராட்டம் பண்ணது தலித் மக்கள். ஆனால் அவர் 2 ஏக்கர் கொடுத்தது ஏழைகளுக்கு தருகிறேன், யார் நிலம் ஏற்கனவே வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு நான் 2 ஏக்கர் பட்டா பண்றேன்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதுக்கு இன்சார்ஜா வந்து வேலூர் மாவட்டத்துக்கு சிவகாமி ஐஏஎஸ் வந்தாங்க. அப்ப சிவகாமி ஐஏஎஸ் மூலமா முதல் ரிவ்யூ மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல மாவட்டத்துடைய எல்லா அதிகாரிகளும் இன்க்ளூடிங் கலெக்டர் முதல் கொண்டு உட்காந்துக்கிறாங்க. எல்லா அதிகாரி முன்னாடியும் உட்கார வச்சுட்டு என்னையும் பாண்டியன் மட்டும் கூப்பிட்டாங்க. நாங்க 2 பேர் போறோம். ஓல் மாவட்ட அதிகாரிகளும் அத்தனை பேரும் பார்க்கறாங்க, யார் இவங்க 2 பேர்னு. எங்களை கூப்பிட்டு எங்க கிட்ட மட்டும் ஒரு 1/2 hour பேசினாங்க. எல்லாரும் இதுக்கும் உட்காந்து டீ வாங்கி கொடுத்துட்டு நிதானம். எனக்கு உட்காரவே முடியல. மேம் எல்லாம் நீங்க உட்காந்து சாப்பிடுங்க, இந்த திட்டம் வந்ததே உங்களால் தான், உங்களுடைய போராட்டத்தினால தான். அதுக்கப்புறமா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதான் முதல்ல உங்களுக்கு தான் மரியாதை. மற்றவர்களுக்கு தெரியாதவர்கள் எப்படி ஒன்று இருக்கலாம், எனக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கான மரியாதை கொடுக்குறேன்ட்டு உட்கார வச்சு பேசிட்டு அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. இதான் கவர்மெண்ட், கேட்டது ஒண்ணு கொடுக்கறது ஒண்ணு, வேற வழி இல்லை. பட் இதனால ஒரு மக்களுக்கு பயன் அடைஞ்சிருக்குது, சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு எப்படி விருஞ்சிபுரம் இலவச இரவு பள்ளி தன்னார்வலர் என்னோடு பொருள் கொடுத்து இந்த கூட்டமைப்பை கிராமமாக எடுத்து போனார்களோ, மக்களிடம் எடுத்து போனார்களோ, அதே மாதிரி என்றைக்கு 2005 தொடங்கி 2025 வரையில் ஜெய்பீம் இரவுப்பள்ளி கூட்டமைப்பை உயிர்ப்பித்துக் கொண்டு வைத்திருப்பவர்கள் மேல்குப்பம் இரவுப்பள்ளி தன்னார்வலர்கள், பொறுப்பாளர்கள், பிரபாகர் அவர்கள். அந்த ஒரு காரணம் தான் எனக்கு மேல்குப்பம் என்பது இன்னொரு பொய்கைன்னு சொல்லுவேன், எங்களுக்கு இன்னொரு தாய்கள்னு சொல்லுவேன். பொய்கையில நான் எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் எப்படி என் வாலண்டியர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்களோ, அதே மாதிரி நான் எந்த ஊர்ல என்ன ப்ரோக்ராம்னாலும் சரி, அந்த ஊர்ல இருக்கிற ப்ரோக்ராமுக்கு நான் முன்கூட்டியே போனேன்னா என்னுடைய சிந்தனை என்னவோ அதை செயல்படுத்தி காட்டக்கூடியவர்கள் இந்த மேல்குப்பம் பகுதி தன்னார்வலர்கள். இதற்கு இவங்க மட்டும் இல்ல, இவங்களோட பேரண்ட்ஸும் எனக்கு முழு ஒத்துழைப்பு. இந்த நிகழ்ச்சி நடந்ததா நம்ம எல்லாரும் இருக்கோம், அதை நான் சொல்லியிருப்போம். அவங்க எல்லாரும் கூப்பிட்டு இருக்கோம் மேலையில. நான் மேலையில அவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆனர் பண்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது. பட் ஆனா சூழ்நிலைகள் முடியல. அந்த ஒரு காரணம் தான் ஆண்டு விழாங்கன்னு அறிவிப்பா நாங்கள் அறிவிச்சிருந்தோம். இந்த ஆண்டு விழால ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்டர், கலர் பிரிண்டர் கொடுக்குறோம் கூட்டமைப்பின் சார்பா. அடுத்த கல்வியாண்டுக்கான நோட் புக் எல்லா நைட் ஸ்கூலும் கொடுக்குறோம், அதே மாதிரி இந்த நைட் ஸ்கூலுக்கும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தனியா இணையதளம் ஓபன் பண்றோம். அது மட்டும் இல்லாம பொய்கையில இந்த அளவுக்கு ஒரு டிவி இருக்கும், டச் ஸ்கிரீன், அதாவது ஆன்லைன்ல கிளாஸ், நம்ம வேர்ல்டுல எங்க இருந்தோம்னா அது வந்து கிளாஸ் எடுக்கலாம், எங்க இருந்தோம்னா நம்ம கலந்துக்கலாம். நாங்க அதை ஒவ்வொரு வாரமும் பௌத்த கிளாஸ்க்காக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு டிவியை இந்த மேல்குப்பத்துக்கு இந்த ஜூன் மாசம் நாங்க வழங்குறோம். அது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும், இந்த அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர் கொடுக்குறோம், அன்னைக்கு அதை கொடுக்குறோம். இதெல்லாம் இல்லாம இந்த வாலண்டியர்ஸ்க்காக என்ன வேணும் செய்வதற்கு காரணம் வந்து என்ன ஒரு காரணம் அப்படின்னா, நான் ஒரு புள்ளி தான் வச்சேன். இந்த 20 ஆண்டுகள் ஆண்டு விழா ஸ்டேஜில் போறது பெருசு இல்லப்பா, இந்த 20 ஆண்டு நிறைவு விழான் போது வந்து பாக்குறது ஏதோ ஆட்டம் பாட்டம் போட்டோன்றது இல்லாம 20 வருஷத்துல நீ என்ன சாட்சின்னு தெரியணும் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து புள்ளி எடுத்து கொடுத்தாங்க. பிரமிப்பாயிட்டேன். ஏற்கனவே என்கிட்ட கூட்டமைப்பை சிவமூர்த்தி என்கிட்ட கேட்டுக்கிற கூட்டமைப்பினுடைய புள்ளி விவரம் கொடுங்க, பேப்பர்ல பிரஸ்ல பண்ண, டிவில பண்ணு. அதை எத்தனையும் இவங்க ஒரு 15 நாளுக்குள்ள அதை செய்து முடிச்சாங்க. 20 ஆண்டுகள்ல எவ்வளவு மாணவர்கள் இந்த பள்ளியில படிச்சாங்க, அதுல ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, அதுல 10th பாஸ் பண்ணவங்க எவ்வளவு பேர், +1 பாஸ் பண்ணவங்க எவ்வளவு பேர், +2 பாஸ் பண்ணவங்க எவ்வளவு பேர், யூஜி முடிச்சவங்க எத்தனை பேர், பிஜி முடிச்சவங்க எத்தனை பேர், பிஇ முடிச்சவங்க எத்தனை பேர், டிப்ளமோ முடிச்சவங்க எத்தனை பேர், ஐடி முடிச்சவங்க எத்தனை பேர், இது அத்தனை புள்ளி விவரமும் லிஸ்டோட போட்டு கொடுத்துட்டாங்க 20 ஆண்டுகள்ல.
இது மட்டும் இல்லாம இந்த 20 ஆண்டுகள் இங்க படிச்சவங்கள அரசு வேலையில எத்தனை பேர் இருக்காங்க, தனியார் துறையில எத்தனை பேர் இருக்காங்க, ஐடி துறையில எத்தனை பேர் இருக்காங்க, பிரைவேட் செக்டார்ல அதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனில எத்தனை பேர் இருக்காங்க, ஆர்டினரியா சாதாரண பிரைவேட் கம்பெனில எத்தனை பேர் இருக்காங்க, கடுமையா உழைக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை புள்ளி விவரமும் இருக்குது. இந்த புள்ளி விவரத்தெல்லாம் இன்னைக்கு ஆண்டு வேலை ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கோம். இந்த ஊர் மக்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல, இந்த ஊர் மக்களுக்கு தரும். ஏதோ நைட்டி ஸ்கூல் நடத்துறாங்க அப்படின்றது இல்லாம நைட்டி ஸ்கூல் என்ன சாதிச்சது என காட்டினா இந்த மாதிரி புள்ளி விவரம் தான் முக்கியம். அந்த புள்ளி விவரத்தை நான் நினைச்சத அதை புள்ளி வச்ச கோடு போட்டு ரோடு போட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ண தன்னார்வலர்கள் தான் அந்த மேற்கொள்ளும். அதனால இவங்களுக்கு நம்ம என்ன செய்தாலும் தகவல் என்ன பண்ணாலும் போகும். அதனாலதான் இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக பண்ணணும், ஏற்பாடு பண்ணணும். பட் இயற்கையினுடைய சூழல். ஆனா அதுக்காக விழா நிறுத்த இல்லை. என்னைக்கு மழை நிற்கிறதோ அன்றைக்கு விழா கண்டிப்பாக பிரம்மாண்டமாக நடைபெறும். அது வரைக்கும் நாம் பொறுப்பாக இருப்போம். எல்லா கூட்டமைப்புடைய வாலண்டியர்ஸும் இங்கே தான் இருப்பாங்க, இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறோம். அது இல்லாமல் லைப்ரரிக்கு புக்கு தரோம். லைப்ரரி ரேக் வந்து இது மாதிரி ஒரு 2 ரேக் எங்களுடைய ஆலோசகர் சகோதரர் ஞானசேகரன் தலைமை நிலைய ஆலோசகர் அவர் வந்து வழங்கி இருக்கிறாரு. அதை இன்னைக்கு நாங்க கொடுக்கறதா இருந்தோம், அதுவும் கொடுக்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்டது பண்றோம். அந்த பார்க்ல இருக்கிறது எல்லாமே நாம ஜெய்பீம் ஈரோப்பள்ளி கூட்டமைப்பின் மூலமா பண்ணுவது. ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு தெரிந்து நீங்க எந்த கிராமத்தில் எங்களுடைய கூட்டமைப்பை அறிமுகப்படுத்தினாலும் அந்த கிராமத்திலும் நிச்சயமாக இதே போல செயல்படும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, முழுமையாக தன்னார்வலர்கள் முழுமையா வாலண்டியர்ஸா இருந்தாங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு நாங்களே எல்லாத்தையும் செய்வோம். பட் வாலண்டியர்ஸ் இல்லை அப்படின்னும் போது நாம ஒரு நோட்புக் கொடுக்குறோமா, போயிட்டு வரோமா, நடத்துமா, நைட்டு ஸ்கூல் நடத்துது, அவ்வளவுதான். எங்க உழைப்பு அதிகமாக இருக்கின்றதோ, எங்க தன்னலம் பார்க்காமல் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் கேட்காமலே செய்யக்கூடியதுதான் கூட்டமைப்பு. எல்லாருக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம். ஆனா நைட்டு ஸ்கூல்ல டீச்சரா வந்தவே காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கிடையாது. 2 ஆண்டுகள் முழுமையா அடைஞ்சிருக்கணும். தன்னுடைய அர்ப்பணிப்பை முழுமையாக கூட்டமைப்புக்கு கொடுக்கணும். கூட்டமைப்பினுடைய எல்லா கூட்டத்தில் இருக்கணும், எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கேற்கணும். இந்த மாதிரி தன்னை முழுமையாக யார் அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்காக கூட்டமைப்பும் முழுமையாக அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருக்கின்றது அனைத்து வேலைகளையும். இது எல்லாம் வந்து விளம்பரத்துக்காக நான் சொல்லல, நாங்க என்ன செய்யறதுக்காக சொல்லி இருக்கிறேன். ஏன்னா நீங்க தான் எங்களுடைய பேக் போன், உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யறோம். அதே சமயம் இன்னொரு உண்மையும் சொல்லுகிறேன். இவ்வளவு நிகழ்ச்சி பண்றோம், இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுக்குறோம். கூட்டமைப்புல கோடிக்கணக்கில் பணம் இருக்குதா, இல்ல லட்சக்கணக்கில் இருக்குதா? தயவு செய்து சொல்லுகிறேன், கூட்டமைப்பின் கணக்கில் ஒரு 16,000 ரூபாய் இருக்கும், அவ்வளவுதான். வேற ஒரே பைசா கூட கூட்டமைப்புல கிடையாது. மனசு இருக்கின்றது. எங்களுக்கு வந்து குடும்பம் வேறு இரவுப்பள்ளி வேறு என்று நினைப்பதில்லை. குடும்பம் தான் இரவுப்பள்ளி, இரவுப்பள்ளி தான் குடும்பம். எப்படி என் வீட்டுல என் பொண்ணு கல்யாணம்னா நான் எல்லாத்தையும் எங்கன்னா கடன் வாங்கி பண்ணணும், அதே மாதிரிதான் நைட்டு ஸ்கூல்ல நோட் புக் கொடுக்கறனாலும் சரி, நைட்டு ஸ்கூல் ஆண்டு விழானாலும் சரி, நைட்டு ஸ்கூல்ல நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த குடும்ப தலைவன் என்ற முறையில் நான் அனைத்தையும் செய்வேன். அதே சமயம் எப்படி குழந்தைங்க தன்னுடைய பிள்ளைகள் குடும்ப தலைவருக்கு யார் வேலை செய்யறாங்களோ அவங்க சப்போர்ட், அப்பாவுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களோ அதே மாதிரி எங்களுடைய கூட்டமைப்புல யார் சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் எனக்கு துணையாக இருந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்படிதான் கூட்டமைப்பினுடைய செயல்பாடுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்க பணத்தை வச்சு செய்யலாம், அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அதே சமயம் கூட்டமைப்பிற்கு இதுவரையில் நாங்க யாருக்கிட்டையும் போய் நன்கொடை கேட்டது கிடையாது. அதே சமயம் கொடுத்தாலும் நம்ம வேணாம்னு சொல்ல மாட்டோம், அகங்காரமும் கிடையாது. அந்த வகையில இப்போ இந்த கடைசியா பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய கொடுத்து கேட்காமலே கொடுத்து கொண்டிருப்பவர்கள் இங்க வந்திருக்கவங்க 2 பேர். ஒன்னு அண்ணன் ரஞ்சன், இன்னொன்னு அண்ணன் ராஜித்ரக் அவர்கள். இவங்க 2 பேருக்கும் நாங்கள் நன்றியோடு பாரத BSNL அகில இந்திய சேவா சங்கத்துடைய தங்கத்தை நீ வியாபாரம் செய், உனக்கு நான் எளிமையாக்கி தருகிறேன் என்று போன பாபா சாஹேப் பிறந்த நாள் அன்று டெட்கோ பவுண்டேஷன் மூலமா எங்களுக்கு பயிற்சி கொடுத்தவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள். அவர்களுக்கு நினைவு பரிசை அன்போடு வழங்குகிறோம். தங்க வைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுங்க. சார் சார் வெயிட் பண்ணுங்க, நேராக பண்ணுங்க. நாளைக்கு வரைக்கும் இல்லை, நிகழ்ச்சி எப்போ முடியுதோ அப்போதான் வருது. சார் 1 மணி நேரம் எல்லாமே டிராபிக் தான்.
கேட்டதுக்காக அவளுக்கு அடுத்ததாக ஜெய்ஹிந்த் சேவா பிஎஸ்என்எல் நலச்சங்கத்தினுடைய அகில இந்திய இருப்பா அப்படியே இருப்பான். இந்த உணர்வுபூர்வமாக ஒன்றிணைந்திருக்கிற அனைவருக்கும் என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நம் தலைக்கு மேலே ஒரு 15 பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்கள் வழி நடப்போம் என்று உறுதியேற்கிறோம். மேல்குப்பம் இரவு பள்ளி உளப்பெரிய பிரமிப்பை இந்த ஆண்டு 20வது ஆண்டுக்கு என்ன பேரு விசத்தி ஒரு புதிய மொழியினுடைய பெயரு. நாங்க சில்வர் கோல்டு பவுன் அந்த மாதிரியே சொல்லி பழகிட்டோம். அதனால ஒரு பௌத்த வழியில இதை நாங்கள் இந்த நாள் நினைவு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமா விழாவுக்கு மழை இருந்தாலும் நீங்க எப்போ வைக்கிறீங்கன்னு சொல்றீங்களோ அப்போ லேட் ஆனாலும் வந்து சேருவோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி பொய்கை தினகரன் அவர்கள் குறிப்பிட்டது போல ரொம்ப வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்கிறதுல கொஞ்சம் வெட்கம்தான். இந்த கல்வி பட்டியலில் 85% கடைசியில 2 கோடு போட்டு கடைசியா வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இங்க வந்ததுல அல்லது பொய்கை இரவு பள்ளி கூட்டமைப்பினுடைய நடவடிக்கைகள்ல அறிக்கைகள்ல இருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறதுல அது பொய்கையில பொய் இருந்தா கூட இது உண்மை அப்படிங்கிற வகையில நாம் உண்மையிலேயே இதை நாம் பாராட்டுகிறோம். நான் 2 பேரு எனக்கு இங்க உட்கார்ந்து இருக்கும்போது நினைவுக்கு வந்தது இந்த தலைவர்களை பார்த்த உடனே. ஒன்னு நெல்சன் மண்டேலா, அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் பெற்ற அந்த நாட்டினுடைய முதல் அதிபராக மாறினார். அந்த நாட்டில் நமக்கு சில்ட்ரன்ஸ் டே வந்து ஏப்ரல், இது நவம்பர் 14th மாதிரி அவங்களுக்கு நவம்பர் 1 சில்ட்ரன்ஸ் டே. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்த பொழுது 2001 நான் தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்னஸ்பர்க்ல இருந்த அந்த நாங்க மீட்டிங் நடத்திருந்த அந்த பகுதியில் சில்ட்ரன் பார்லிமெண்ட் நடந்தது. சில்ட்ரன் பார்லிமெண்ட்டுக்கு அந்த நாட்டினுடைய அப்போதைய அதிபர் மற்றும் எல்லா அமைச்சர்கள், அவர்களோடு பெருந்தலைவராக நெல்சன் மண்டேலா, இவர்கள் எல்லோரும் அந்த மேடைக்கு கீழே அமர்ந்திருந்தார்கள். அந்த மேடையை அலங்கரித்தவர்கள், பேசியவர்கள், தலைமை தாங்கியவர்கள், வரவேற்றவர்கள், நன்றி சொன்னவர்கள், வாழ்த்து சொன்னவர்கள் எல்லாம் குழந்தைகள். அது ரொம்ப புதிதாக இருந்தது. எனவே அப்பொழுது அவர்கள் சொன்ன செய்திகளில் ஒரு செய்தி வெளிச்சம் வருகிறது. அதாவது நம்பிக்கை பிறக்கிறது. இந்த குழந்தைகள் தான் எதிர்காலம். இதுதான் அவங்க நம்புறது. நாங்கள் சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம். கருப்பர்களாக வெள்ளையர்களை விரட்டி சுதந்திரம் வாங்கவில்லை. கருப்பர்களாக நாங்கள் இணைந்து இந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டி நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த தேசத்தின் எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது என்றால் இந்த குழந்தைகள் கையில் தான் இருக்கிறது. அவர்களுக்கு வெள்ளையன் கருப்பன் என்ற வேற்றுமை இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த குழந்தைகள் பாராளுமன்றத்தை நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். அதில் அவர்களை பார்க்க கடைசி வரை அவர்கள் யாரும் மேடைக்கு ஏறவே இல்லை. அதுதான் அந்த மேடையில் சிறப்பாக இருந்தது. எனவே
நெல்சன் மண்டேலா போன்ற தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை குழந்தைகளிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது, ஆபிரகாம் லிங்கன். கல்விக்கும் ஆபிரகாம் லிங்கனுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. குழந்தை கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் தன் மகன் பள்ளியில் இருந்த பொழுது அவர் எழுதின கடிதம் உலகம் முழுவதும் எல்லா மொழிகளிலும் பிரபலமாக இருக்கிறது. அது வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் என்று பின்னால் மாறியது. ஆனால் அவர் நமக்கு எல்லாருக்கும் எப்படி காந்தியை அறிமுகப்படுத்தினாங்களோ அதே போல அம்பேத்கரை மறைச்சிட்டாங்க. ஆபிரகாம் லிங்கனை நம்முடைய பாடத்திட்டத்தில் அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களுக்கு எதை தேவையோ அதை மட்டும்தான் அறிமுகப்படுத்தினார்கள், மற்றவர்களை சொல்லவில்லை. எனவே கல்வி என்பது கூட்டமைப்பு நடத்துகிற கல்வி, பண்பாட்டு கல்வி, விடுதலை கல்வி. இது பௌத்தத்தை முன்னிறுத்தி பண்பாட்டு நெறியை வளர்த்தெடுக்கிற ஒரு கல்வியாக இந்த கூட்டமைப்பு அதை செய்கிறபடியினாலே ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப முக்கியமாகிறது. 1860 அமெரிக்க தேசத்தினுடைய அதிபராக அவர் வருகிறார். 1865 சுடப்பட்டு அவர் மரிக்கிறார். ஏன் அவர் சுடப்பட்டார் என்று சொன்னால், கருப்பர்கள் அப்பொழுதெல்லாம் அடிமைகளை இது எப்படி ஆடு மாடு சந்தையில் ஏலம் போடுறாங்களோ அதை விட கொடுமையாக மேடை மீது ஏற்றி சாட்டையால் அடித்து அவர்கள் ரத்தத்தை கத்தியால் கீறி எவ்வளவு ரத்தம் வருது பாரு, எவ்வளவு தாங்குவான் அப்படின்ற அதுக்கேற்ற மாதிரி விலை பேசி அவர்களை விற்ற அந்த அடிமை கொடுமையை தன் சட்டத்திலே மாற்றினார் ஆபிரகாம் லிங்கன். அதற்காக அவர் மரித்தார். மரிப்பது என்பது சாதாரண நிகழ்ச்சி. அது எல்லாம் பிறந்த எல்லாம் மரிக்க வேண்டும். ஆனால் வாழ்கிற பொழுது நாம் என்ன செய்தோம் என்பதுதான் இந்த தலைவர்களிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிற பாடம். அப்படி அவருடைய அடக்க வழிபாட்டுக்கு கருப்பருடைய தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை சுமந்து வந்து அந்த அவர் கல்லறையிலே அடக்கப்படுவதற்கு முன்னதாக குழந்தைகளை தூக்கி காண்பித்து உற்று பார், அவர் உனக்காக மரித்தார் என்று சொன்னார்கள். Take a long look, he died for you அப்படின்னு தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு காட்டி இவர் உனக்காக மரித்தார் என்று சொன்னார்கள். எனவே கூட்டமைப்பை நாம் உறுதிப்படுத்துவது என்பது உழைப்பை முன்னிறுத்துவது. இதிலே அடங்கி இருக்கிற தியாகத்தை சொல்லி தீர்க்க முடியாது. இதில் இருக்கிற கசப்பு, கஷ்டம், வேதனை, இழப்பு இதுதான் அதுதான் என்று சொல்ல முடியாது. மேடை ஏறுவது எளிது, மைக்கை பிடிப்பது எளிது, 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் பேசுவது எளிது. ஆனால் இப்பொழுது தினகரன் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் பின்னாலே அவ்வளவு உழைப்பும் தியாகமும் இருக்கிறது. அதற்கான விலை நிச்சயமாய் இந்த மண்ணிலே உறுதியாய் கிடைக்கும். நாளை வேலூர் மாவட்டத்தை கல்வியிலே முதல் பட்டியலுக்கு கொண்டு வருகிற முயற்சியை பொய்கை இலவச இரவு பள்ளி போன்ற கூட்டமைப்புகள் முன்னெடுக்கும். ரஞ்சின் மாதிரி ஆட்கள் அதற்கு பின்னாக நிச்சயமாக நிற்பார்கள், நிற்க வேண்டும். இன்று இல்லை என்றாலும் நாளை இந்த அரசும் இந்த சமூகமும் நிமிர்ந்து பார்க்கும் அந்த நிலை இந்த கூட்டமைப்புக்கு கிடைக்கும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா நான் ஸ்டேஜ் மேல வந்துருக்க மாட்டேன், நான் பேசி இருக்க மாட்டேன். திடீர்னு நிகழ்ச்சி மாறதுனால, தள்ளி வச்சதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கன்றதுனால நான் பேசினேன். அப்படி இல்லைன்னா ஐயா சொன்ன மாதிரி மாணவர்கள் மாதிரி இந்த நிகழ்ச்சி முழுக்க எங்க வாலண்டியர்ஸ் தான் செய்யற மாதிரி, அதுவும் மேல்குப்பம் வாலண்டியர்ஸ் தான் பண்ற மாதிரி. மேல்குப்பம் வாலண்டியர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சி பண்ற மாதிரி, அதே மாதிரி கலைக்குழு மேல்குப்பத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமே வைத்து 11வது இங்க கலைக்குழு ஆரம்பிச்சு 11 ஆண்டுகள் ஆகுது. அந்த கலைக்குழு ஏன்னா கல்வி மட்டத்தினாலே மாத்திர முடியாது, கலையும் வேண்டும். இங்க நைட் ஸ்கூல்ல எல்லாமே உண்டு. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நடந்திருக்கும். சூழ்நிலை மாறிவிட்டது, ஆனால் மீண்டும் நடக்கும். இப்போ தொலைவிலிருந்து வருகை தந்திருப்பவர்கள் தாராளமா நீங்களா பேசலாம். ஆனா 50 ஊர் நாட்டாண்மையும் ஊர் தலைவர்களும் மாட்டு வண்டி கட்டிட்டு காட்பாடி ரயில் நிலையத்தில் காத்திருப்பார்கள்.
மேலதாளத்தோடு அவர்களை நாங்கள் அழைத்து சொல்வோம். எதுக்கு அவர் பொம்மையில போய் டாக்டர் அம்பேத்கரை பார்த்துட்டு திருப்பி வர்றாரு, அதுதான் சிறப்பு. அதனால் அவரை அந்த போட்டோவை பார்த்த உடனே அவருடைய பாட்டும் அவருடைய பேச்சு தான் எனக்கு நினைவு வந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் பள்ளிக்கூடம் தாண்டி கல்லூரிக்கு போகிற வரைக்கும் எங்கள் கிராமத்தில் நடந்த எல்லா திருமணங்களும் பௌத்த திருமணம் தான். அவங்களுக்கு பௌத்த பற்றி தெரியுதோ தெரியலையோ புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லி தான் ஐயா நாராயணசாமி அவர்களும் இவங்கெல்லாம் அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. எளிய மக்கள் அது கேள்வி கேட்காம ஏற்றுக்குவாங்க. வேற எந்த சடங்கும் அங்கே இருக்காது. ஊர் பெரியவங்க தான் தாலி எடுத்து கொடுப்பாங்க. இந்த திரிசரணம் சொல்லிட்டு தாலி கட்டி விட்டுருவாங்க. கோயில் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போயிடுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மேரேஜும் முடிஞ்சிச்சு, ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. இன்ன வரைக்கும் அந்த மக்கள் நல்லா இருக்கிறாங்க. பாவலர் முகில் தினா எங்க ஊர் மாப்பிள்ளை. ஆனா அவரை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் பாவலர் முகில். அவர் விழுப்புரம் மாவட்டம். அவர் தினாவை அட்ரஸ் கொடுத்து அவர் போய் பாருங்க. நான் சொன்னேன் அம்பேத்கர் நூல் தொகுப்பு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டப்போ என்னால வர முடியாது, தினாவுடைய நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னா வீட்டுல கலை தான் இருந்துச்சு. கலையை தெரியுமாண்ணா? நான் தெரியும்ண்ணா அப்படின்னு. கலை தான் எனக்கு அம்பேத்கர் தொகுப்பு நூல்களை கொடுத்து. இவரு தான் கிருஷ்ணகுமார் அண்ணனை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சோம். எனக்கு தளபதி யாரும் தெரியும், ஆனா அண்ணன் கிருஷ்ணகுமாரே தெரியாது. அறிமுகப்படுத்தி வச்சவர் பாவலர் முகில். அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு இல்ல. இந்த மையத்தை, அதாவது மேல்குப்பத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் அண்ணன் கிருஷ்ணகுமார். அதனால மேல்குப்பம் எனக்கு ரொம்ப சிறப்பா மனசு இருக்கு. இது ஒருத்தர் பற்றியும் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். கல்வி என்பதுதான் ஒரு பெரிய ஆயுதம். கல்வி மட்டும்தான் என்னை உயர்த்தியது என்பதை அடிக்கடி புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சொல்லியிருக்கிறார். கல்வி என்பது ஏதோ பிழைப்புக்காக நாம் மேற்கொள்கிற ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு சடங்கு அல்ல. கல்விங்கிறது கல்டிவேட் த மைண்ட். இந்த சமூகத்தை குறித்து நாம் யோசிக்க வைக்கணும் நம்மள. அதாவது ஆனால் ஜெயிப்புன்றது அந்த உணர்வோடு அந்த நம்மளுடைய இரவு பள்ளி கூட்டம் வந்த பிறகுதான் அந்த ஜெயிப்பு நான் சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஹைகோர்ட் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியே இன்னைக்கு ஜெயிப்புன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய இருக்கா இன்னைக்கு நம்ம ஊர்லயே சுப்ரீம் கோர்ட்லயே ஜட்ஜி ஜெயிப்பு. அப்பெல்லாம் நம்ம எவ்வளவு பெரிய உணர்வு, எவ்வளவு பெரிய அவருக்கு தைரியம் இருக்கணும். அவருக்கு உண்மையிலே அவர் பெரிய மனிதர், தைரியசாலி. இன்னைக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்ல மாட்டாங்க யாருமே. அது சொல்றோம்னா நம்ம பெரிய பெரிய சாதனையோட தைரியசாலி. அவர் உடவும் மாட்டாங்க. அது மாதிரி நம்மளுடைய தினாவர்களும் யாருக்கும் செவி சாய்க்காம எதுக்கும் வணங்காமல் நம்முடைய தம்பி குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஜெய்பீம் சார்பாக இந்த அழைப்பு அழைத்து என்னை கௌரவத்திற்கு என்னுடைய மனமார் நன்றி, அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய மன நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதே போல் தன்னார்வலர்கள் என் பசங்க 2 பேர் படிச்சாங்க. நான் செய்ய சொன்னேன், ஏதாவது போய் செய்யணும். யாரும் மதிக்கலைன்னா அவங்க கல்யாணம் பண்ண போயிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் செய்யணும், ஒரு உதவி பண்ணணும்னு சொன்னா யாரும் செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களுடைய பெத்த தாய் தந்தைகளுடைய நான் தலை வணங்குறேன். இந்த தமிழ்நாடு அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றி. எல்லா வீட்லயும் கிடைக்கிறது கிடையாது. நான் பணம் கட்டி படிக்க வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் இது பண்ணி அதை போய் பண்ணுங்க வாரான பணம் பண்ணணும்னு நினைக்கிற பின்னாடி ஆனா இப்போ வரைக்கும் பண்ணலை. ஒரு முதல் இடத்துக்கோ ஒரு குழந்தை இல்லத்துக்கோ போய் பண்ணணும் வாரான ஒரு நாள் உன்னை நான் படிக்க வச்ச ஒரு நாள் எனக்கு தராத, நான் படிக்க நன்றிக்காக போய் செய்யுங்கன்னு சொன்னேன். ஆனால் இது ஒன்றும் ஸ்டார்ட் ஆகல. செய்வாங்கன்னு தெரியல, செய்வான்னு நினைக்கிறேன் நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே இந்த மேல்குப்பம் இரவு பள்ளிக்கு என்னுடைய அந்த பெற்றோர்களுக்கு உண்மையிலேயே யாருமே தன்னால் செய்யறது கிடையாது. நான் உண்டு தேவை பக்கத்து சத்தோட கேட்கறது கிடையாது. ஆனா இன்னைக்கு அதை செய்யணும். 20 வருஷமா செய்திருக்கிறாங்க. அது நம்மளுடைய தினாவுடைய பேச்சு கேட்டு செவி சாய்த்து இந்த ஊர் மக்கள்ல அந்த அப்பா அம்மா அவங்கள இது பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைங்க நான் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிப்பு தான், அது தன்னால அர்ப்பணிப்பு தான். அந்த அர்ப்பணிப்பு கிடைச்சிருக்குன்னா அது தினாவுடைய பெரிய அந்த குடும்பத்துக்கே வெற்றி. அவங்க நீங்க பாருங்க, அந்த 2 பேர குழந்தைங்க தாத்தா ஓட்டுக்குதுங்க. நானும் தாத்தா தான் அவங்களுக்கு. நான் தான் பெரிய தாத்தா, சின்ன தாத்தா. ஏன்னா உண்மையிலே அவங்க எங்க பொண்ணு, எங்க பையன், எங்க மருமகன் எல்லாமே இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. செய்யணும், நாளைக்கு செய்வோம். அதே போல நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் யாரும் கிடைக்காது அந்த பாக்கியெல்லாம். அதை இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், இதை பண்றோம் அப்படின்னா நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும். தினம் கூட டிராவல் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும். அதே போல இன்னொரு நம்ம தான் வெற்றி. ஜெய்பீம் இரவு பள்ளி தான் நம்பர் 1 தமிழ்நாடு நம்பர் 1. நம்ம தான் நம்பர் 1 ஜெய்பீம் இரவு பள்ளி தான். அதெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அதை பத்தி நம்ம கவலை. நம்ம நடத்துற பள்ளி, நம்ம தினம் நடத்துற பள்ளி தான் நம்பர் 1 தமிழ்நாட்டில் நம்பர் 1 பள்ளி நம்புறது.
தனிப்பட்ட மாவட்டம் நமக்கு அவசியம் கிடையாது. நம்ம நடத்துறோம், அதுதான் நம்ம என்னுடையது. என்னுடைய பள்ளி வந்து வெற்றி அடைஞ்சாச்சு, 100% வெற்றி அடைஞ்சாச்சு. அது பெரிய விஷயம் இல்லையா? அதான் நம்ம போடணும். நீ அவன் நம்ம கிட்ட மதிக்க மாட்டான். நம்மள தினாவுடைய அந்த அவருடைய அறிவு வந்து அவன் எடுத்துக்க மாட்டான். அவருடைய அறிவு அறிவு சார்ந்து எவ்வளவு இருக்குது அதை வந்து கேட்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா அவர் அந்த MMD எல்லாம் வந்து வேற மாதிரி பண்றாங்க. இவர் வந்து தன்னெல்லாம் மாற்று யார்கிட்ட கை காசு வாங்கினது கிடையாது, கேட்கறது கிடையாது, எனக்கு இது செய்யணும் கேட்கறது கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு தொழிலும் செய்ய வேண்டும். அந்த தொழிலும் கற்றுக் கொடுத்து டெக்னோ கவுண்டிங் உருவாக்கி அதில் வந்து என்னென்ன பண்ணணும், நகை வந்து யார் செய்வாங்க, நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய வந்து அந்த பேப்பர் போட்டு வந்து அந்த கிளாஸ் உட்கார முடியல. எனக்கு நான் போயிட்டேன், கொஞ்சம் வேலையில போயிட்டேன். எனக்கு இப்போ தோணுது நம்ம ஒன்று வைக்கலாமா, அதாவது நம்மளும் வைக்கலாமே, நம்ம ஏன் வைக்கக்கூடாது. அடுத்த மாதிரி கிளாஸ் வந்தா அவர் சாத்துக்காரர்கிட்ட போய் கிளாஸ்ல உட்காரணும் நான் யோசனை பண்றேன். அன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம் வந்தது எனக்கு அன்னைக்கு. ஏன்னா அம்பேத்கர் சலத்தினா நிறைய இடத்துல வந்து மாலை போடுறதுக்காக நிறைய போயாச்சு. அதனால அனைவருக்கும் கல்வி என்பது முக்கியம், அதே தொழில் என்பது முக்கியம். அதே போல இந்த மேலக்குப்பல்ல தன்னோர் அனைத்து பெற்றோர்கள் வந்து உங்களை ஈர்ந்தெடுத்ததுக்கு நீங்க உண்மையிலேயே பெரிய புண்ணியமணிகள். புண்ணியம் இன்னைக்கு நான் வந்து பேசுறேன். அந்த புண்ணியத்தை செய்யறதுக்கு தினா ஃபேமிலி தயாரா இருக்குது. அவங்க விட்டாங்க. அவங்க அப்பவே அவர் சொல்லுவாரு, அவனை தண்ணி தச்சு விட்டோம் மாட்டிடுவாங்க. அப்பெல்லாம் வந்து என்னப்பா பண்ண தண்ணி தச்சாச்சு அவ்வளவுதான் ஊருக்கே. ஆனா அந்த ஊர்ல கூட இன்னைக்கு வந்து நாங்க தான் அந்த மதிப்பு வந்து நான் அவர் வீட்டுல வந்து வாடகை வந்தவன் தான். தினாவர் வீட்டுல வந்து என்னுடைய வீடு காங்கிருப்போம் மகாதாமலை, அவர் வீட்டுக்கு வாடகை வந்த ஆள் தான். ஆனா என்னுடைய சொந்த தம்பி அவர் தான். எனக்கு தம்பி கிடையாது, தங்கச்சிங்க தான். சொந்த தினா தான். சொந்தான சிவலிங்க டெத் ஆயிட்டாரு. அன்னைக்கு இன்னைக்கு வரையும் அதை பற்றி தான் நடந்து இருக்கிறோம். அவர் வீட்டுக்கு 10 ரூபாய் வாடகை வந்தேன். அந்த வீட்டுக்கு அந்த ஊர்ல பொய்கையில நான் வந்தது, அவர் வீட்டுக்கு வந்தது எனக்கு அடைக்கலம் கொடுத்தது அவங்க வீடு தான். அவருடைய அப்பா தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க எங்க ஃபேமிலிக்கு அன்னைக்கு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமா அங்கிருந்து அப்பா மிலிட்டரிக்கார் தான், ஊரை விட்டு வந்தாச்சு. வேண்டாம், அங்க இருந்தா படிக்க முடியாது, நிலத்துக்கு போக முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது சொல்லிட்டு அப்பா சென்னையில் வேலை செய்யறதுனால வந்து நடுமத்தியா ஒரு இடத்த வாங்கி அங்க பொய்கைக்கு வந்தோம். அன்னைக்கு எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை வாழ வைத்து எங்களுடைய தினாவுடைய அப்பாவும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அக்கா 2 அக்கா தினாவுடைய எனக்கு கூட்டுவாங்க. மஞ்சிலாக்கா அவங்க பெரிய அக்கா எனக்கு சாப்பாடு கூட்டுவாங்க. நான் 8வது படிக்க எனக்கு சாப்பாடு கூட்டுவாங்க. தூக்கி வச்சுட்டு சின்னதாக தான் இருப்பான். அப்போ தூக்கி சாப்பாடு அது போல வளர்ந்தவங்க நான். இன்னைக்கு வந்து தினாவுடைய இது வந்து புகழ் வந்து இன்னைக்கு எல்லாம் பரவுதுன்னா அதுக்கு அவருடைய உழைப்பு, இந்த 35-40 ஆண்டு கால உழைப்பு தான். அவர் வந்து மேலும் மேலும் வளரணும். அதே போல எங்களால் நாங்களாம் ஒன்று பொண்ணு கொடுக்கல, அவருக்கு சும்மா கொடுக்கல, மனசு ஒன்றும் வரல. என்னது அவர் கொடுக்கல, இன்னும் மனசு எங்கிட்ட வரல, இன்னும் வரணும். அது எல்லாருக்கும் வரணும், அவரும் செய்யணும், அதை வெற்றி அடையணும். நாளைக்கு வச்சா நாளைக்கு வந்துடுறேன். திங்கக்கிழமை இருந்தா திங்கக்கிழமை இருந்தா இன்னும் அடிக்க வந்துடுறேன், நாளைக்கு வந்துடுவேன். அனைவருக்கும் இந்த 20ஆம் ஆண்டு நிறைவு விசத்தி விழாவிற்கு வருகை கொடுத்ததற்காக முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ரொம்ப பெரிய பிளான் எல்லாம் பேசணும், ரொம்ப பெருசா. முக்கியமான பொறுப்பாளர்கள் முன்னாடி வர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தலைமை நிலைய ஆலோசகர் சகோதரர் வழக்கறிஞர் ஞானசேகரன் அவர்களை என்போடு மேடை கிடைக்கிறோம். அமைப்பாளர் யோகானந்தம், சாருமதி வெற்றி நிச்சயம் பொறுப்பாளர், செயலாளர் தமிழ்ச்செல்வி, பொருளாளர் பண்பரசன், தணிக்கையாளர் சங்கரி, நீங்க எல்லாம் கூட இருந்தீங்கன்னா இந்த குடும்பத்தோட வெட்டின மாதிரி ஒரு மகிழ்ச்சி. சாங் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். சந்தோஷம் வேண்டும்
நன்றி